குட் மார்னிங் தமிழால அடுத்ததா வீக்கெண்ட்ல நிறைய படம் பார்த்திருப்பீங்க. அப்படியே நாங்க சொல்ற சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகளை ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஜெயிலர் படத்தின் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்த நெல்சன் திலீப்குமார் அடுத்ததாக ஜூனியர் என்டிஆரை வைத்து படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இப்படத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கவிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் விலகியதாக கூறப்படுகிறது. தேவரா படத்தை தொடர்ந்து ஜூனியர் என்டிஆரின் இந்த புதிய படத்திற்கும் அனிருத் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஜான் விக் படத்தின் மூலம் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் கீனு ரீவ்ஸ் தொழில்முறை கார் பந்தயத்தில் பங்கேற்ற வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. 35 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் 25வது இடத்தை பிடித்த கீனு ரீவ்ஸ் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 60 வயதான கீனு ரீவ்ஸ் பந்தயத்தின் 45வது நிமிடத்தில் ரேஸ் தடத்திலிருந்து வெளியேறி புல் தரைக்குள் சென்ற நிலையில் பின்னர் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் ரேஸ் தடத்திற்குள் நுழைந்தார். இதனால் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. நடிகை ஹன்சிகா மோத்வானி மதுரையில் உள்ள உணவகத்தில் மல்லிப்பூ இட்லியை ரசித்து ருசித்து சாப்பிட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பிரபல நடிகை ஹன்சிகா மோத்வானி தனது தாயாருடன் மதுரை வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தனியார் உணவு விடுதிக்கு சென்று மதுரையில் பிரசித்தி பெற்ற மல்லிப்பூ இட்லியை ரசித்து ருசித்து சாப்பிட்ட வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.